ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு சபையோடைய இன்னைக்குள்ள ஆராதனையுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும், சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை விசுவாசம் எல்லாம் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்துல நீங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தீர்மானத்துல வந்திருக்கலாம், எதுவுமே வழி தெரியலன்னு கூட வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஆமென். நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், மனுஷன் மாறலாம், நம்பினவர்கள் மாறலாம், எதிர்பார்த்தது மாறலாம், கனவு காண்டது மாறலாம், நம்ம விசுவாசிக்கிறது மாறலாம், நம்ம கட்டுகிற கோபுரங்கள் மாறலாம். ஆனால் இயேசுவோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஒருவேளை உங்களோட வழிகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு உங்களுடைய அவசர ஒரு தீர்மானத்தினால நீங்க விலகி இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். நோ 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 நோ. நீங்களும் நானும் யோசிக்கிற தேவன் இல்ல, வேதம் சொல்லுகிறத அவர்தான் உண்மையான தேவன். அல்லேலூயா. உங்க புத்திக்கு என் புத்திக்கு வருகிற தேவன் அல்ல, சத்திய வசனத்துக்கு வெளிப்படுகிறவர் தான் தேவன். அவர்தான் நேற்றும் என்றும் என்றுமே. ஒரு உதாரணம் சொல்றேன். இவனுக்கு தேவன் இந்த பிறக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்பான். ஒருவேளை அவன் கடந்து வரும்போது, சூழ்நிலை கடந்து வரும்போது, ஒரு வாலிப வயது, அவனுடைய இளமை வயதுல கொஞ்சம் வழி தவறியோ ஏதோ ஒரு காரியத்தில் போகும்போது ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை லபர் எடுத்து அழிக்க மாட்டாரு. அந்த சூழ்நிலையிலும் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இவன் மேல நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஆதியிலே சொல்லிட்டார், அதான் இன்னைக்குள்ள வார்த்தை. ஆமென். நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாதவர். இன்னைக்கு தேவனோட வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. வந்தீங்க, ரொம்ப நல்லது. சரிதான், முதல் தடவை பிரதர் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஐயா ஏந்திருக்கிறீங்களா ப்ளீஸ்? ஃபர்ஸ்ட் டைம். வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? அவரை கையில தட்டி வரவேற்கலாம். இதுக்குள்ள தலைப்பானது நேற்றும் என்றும் என்றுமே அவர் மாறாதவர். நல்ல கவனமாய் கேளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடுல இருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை நம்ம பார்ப்போமாக. இங்க பாருங்க, ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம பழைய ஏற்பாடுலயும் இருக்கு, புதிய ஏற்பாடுலயும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுக்குள்ள இந்த வார்த்தை எப்படி இருக்கு, இந்த வசனம் நம்மளுக்குள்ள எப்படி இருக்கிறது? சண்டே ஸ்கூலுக்கு நீங்க போனீங்கன்னா, சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைங்களுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஷாலோம் கிட்ஸ் ஸ்கூல் கத்துக் கொடுக்குறாங்க. என்ன கத்துக் கொடுக்குறாங்க? இந்த வார்த்தையை கத்துக் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன். இந்த வார்த்தையை நல்லா கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை, தேவன் செய்கிற அடையாளங்கள், அற்புதங்கள், தேவன் தருகிற வெற்றிய, ஜெயத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய ஜெயத்தை அல்ல. இன்னைக்கு மாசம் மாசம் நீங்க வேலை செய்து இபிஎஃப்ல, மலேசியால இபிஎஃப், சிங்கப்பூர்ல சிபிஎஃப், உங்களுடைய தொகைகளை அது எந்த அளவுக்கு ஒரு வயது வரும்போது கூடி நிக்குதோ, உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தையை அறிக்கை செய்து, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது அது உனக்குள்ள தேவ பலமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. கல்யாணம் பண்ணும்போது மனைவி கணவர் ரொம்ப ரொம்ப பூனை போல இருப்பாங்க. அது ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் பிறகு மாறுங்களேன், சிங்கமா மாறிடுவாங்க. அது இவங்க எது சிங்கம் எது புலின்னு தெரியாது. ஆனா அதே போல தேவனோட வார்த்தைய நீ எவ்வளவுக்கு வாசிக்கிற, அந்த வார்த்தையை நம்புறியோ, உனக்குள்ள தேவனுடைய பலம் தங்கும். அந்த தேவ பலம் வந்துருச்சுன்னா சாத்தான்
எகிப்து வருகிற எல்லா ஆவின் கிரைகளும் உனக்குள்ள இருக்கிற தேவனோட வார்த்தை என்ன பண்ணுமா, அதை ஜெயம் கொள்ள செய்யும். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது 1 யோவான் யோவான் 1ஆம் அதிகாரம், மன்னிச்சிருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனமா வாசிப்போமாக. ஆதியிலே, அப்படியே வாசிக்கிறது, ஆதியிலே. ஆமென். உங்க காண போன தாத்தா வந்துட்டாங்க, என்ன பண்ணா, வாங்க தாத்தா அப்படியே தாத்தா, தாத்தாவுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துரும். இது பேத்தியா இல்ல பேத்தி மேரியா அப்படின்னு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில வார்த்தை இருந்தது. நல்லா கவனமா கேளுங்க. ஆமென். எல்லாத்தையும் போய் தேடிட்டு இருக்காதீங்க. ஒரு 3 நாள் முன்னுக்கு கடுகு டப்பால ஒரு 10 வெள்ளி போட்டு வச்சிருந்தேன் இங்க, அந்த மாதிரி தேடுற மாதிரி இல்ல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே அப்படின்னா நீயும் நானும் உண்டாகிறதுக்கு முன்பாகவே, உன் தகப்பனும் தாயும் உண்டாகிறதுக்கு முன்பாகவே, இந்த வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்பாகவே தேவனோட வார்த்தை இருக்கு. சும்மா இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற பைபிளோட வார்த்தை. ஆமென். சும்மா நீங்க காசு கொடுத்து வாங்கினால கையில வந்திருக்கு அப்படி நினைக்காத. இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்ததா? தேவனிடத்தில் இருந்தது. இப்ப நீங்க தேவ வார்த்தைகளை பேசுறீங்க, தேவனோட வார்த்தையை அறிக்கை செய்றீங்க, தேவனோட வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறீங்க, தேவனோட வார்த்தையில விண்ணப்பம் செய்றீங்க, தேவனோட வார்த்தையில விடுதலை கேட்கறீங்கன்னா அந்த வார்த்தை எங்க இருந்துச்சுன்னா தேவனிடத்தில் இருந்துச்சு. பவர்ஃபுல்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்களை ஒரு ரூம்ல வச்சு நாக்காளி போட்டு உட்கார வச்சிட்டாங்க. கதவுக்கு வெளியே 2 சிங்கத்தை வச்சிட்டாங்க வச்சுங்களேன். 2 சிங்கம். என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க பசங்க பொம்பளை சிங்கமா ஆம்பளை சிங்கமா, ஆனா சிங்கம். சரிங்களா? இப்ப உங்களை அட்டாக் பண்ணணும்னு போல் வராரு, நம்ம போல் வராரு. சிங்கத்தை தாண்டி முடியுமா? அவரு நினைப்பாரு. நேத்து பார்த்த உண்மையான சிங்கத்தோட பல்லு உழுநிட்டு இருக்கு. ஒரு காடியை அடிச்சு சிங்கம் செத்து போச்சு. சிங்கம் இல்ல, புலி. நான் சிங்கத்தை பத்தி பேசுறேன். 2 சிங்கத்தை முன்னுக்கு வச்சாச்சு. அந்த சிங்கத்தை தாண்டி பவுலு இல்ல நீங்க எல்லாரும் எல்லாம் பெரிய பெரிய சைஸ், சின்ன சின்ன சைஸ் இருக்கீங்களா, சிங்கத்துக்கு போங்களேன். யாரு ஒரு ஆளே என்ன வந்து தொட முடியும்? நீ வரீங்களா? தைரியம் இருக்கா சிஸ்டர்? ஏன் பாஸ்டர், நான் செவனு இருக்கேன், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன், கணவர் என்ன பாத்துக்கிறேன், நான் கணவரை பாத்துக்கிறேன், இதுலயா இந்த சிங்கத்தோட மாட்டி விடுறீங்க அப்படின்றாங்க சிஸ்டர். இந்த சிங்கத்தை தாண்டி அது போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் சிங்கம் தருமா, நான் சிங்கம் தருமான்னு. யாராவது கல் விட்டு அடிச்சிடும், கொஞ்சம் மண்டை ஓடிடுச்சு, அசிங்கமா ஆக்கிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். இந்த சிங்கத்தை தாண்டி என்ன தொட முடியுமா? முடியாது. அது போல இந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்துச்சு. அந்த வார்த்தையை தாண்டி உங்களை, உங்களுடைய குடும்பத்தை சாத்தானால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்றேன் சாட்சி. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை பார்த்து வந்திருக்கிறேன், அநேக சூழ்நிலைகளை பார்த்து வந்திருக்காங்க, அநேக விஷயங்கள்ல தேவனை தூக்கி எடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தை தான் சொல்றேன். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. நீ பேசுகிற, படிக்கிற, விசுவாசிக்கிற, அறிக்கை செய்கிற, நம்புகிற வார்த்தை அது தேவன்கிட்ட இருந்த வார்த்தை. உன்னால கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அது தேவனோட வார்த்தையா? இன்னைக்கு நம்மளால ஆகாது. நம்ம சுபாசரை திருப்தி பண்ண முடியாது, நம்மளுடைய குடும்பத்தை திருப்தி பண்ண முடியாது, சபையை திருப்தி பண்ண முடியாது, நம்ம நம்புகிறவர்கள், நம்மளை எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட திருப்தியா நடந்துக்க முடியாது. ஆனா தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீ மேற்கொள்ள முடியும். தானியேலு நேபுகாத்நேச்சார அந்த ராஜாவை மேற்கொள்ள முடிச்சு. தேவனோட மேல, தானியேல் மேல இருந்தது. இன்னைக்கு நம்ம மேல தேவனோட வார்த்தை இருக்கு, நம்மள்ட்ட தேவனோட வசனம் இருக்கு. ஆனா என்ன தெரியுங்களா, இல்ல நம்பிக்கை இல்ல, சொல்ல மாட்டோம். ஏன்னா உள்ளுக்கு ஆண்டவர் 1 கிலோ தங்கம் வச்சிருக்காரு, சொல்லிட்டு கீழே வந்துருச்சுன்னா
இப்படிதான் ஒரு பிரதர் கிட்ட ஆரம்ப ஊழியத்துல நுசா பஸ்ஸர்ல எங்களுடைய ஆராதனை மத்தியானம் 2 மணி 3 மணி ஆராதனை. அப்போ ஒரு 12 மணிக்கு நானும் அவரும் போயிட்டு நம்ம சபை திறக்கிறதுக்கு முன்ன ஒரு பசேர் இருவானார். ஓகே அப்படின்ட்டு அவரு நானும் சில விஷயங்களை ஊழியத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சொல்லிட்டேன்னு சிரிச்சாரு பாருங்க. அவரோட பல்லு அப்படியே வெளியே வந்து கொட்டிருச்சு. அது எங்க விழுந்துச்சுன்னா மீக்கறி விழுந்துருச்சு. நல்லவளா ஏன் மீக்கறியில அவரோட மீக்கறியில விழுந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்ல பயப்படுறோம். எங்கடா பல்லு எங்கேயாச்சும் பரவாயில்ல விழுந்தாலும் திருப்பி எடுத்து போட்டுங்க. எனக்கு தெரியும் நிறைய எல்லாம் டூப்ளிகேட் பல்லு தான். டூப்ளிகேட் தான் எப்பயுமே பாப்புலரா இருக்கு ஒரிஜினலை காட்டிலும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் மீட்டிங் போயிருந்தேன். அப்ப நானும் சிஸ்டர் தான் போயிருந்தோம். எல்லாம் பேசிட்டு எல்லாம் நல்லா பேசினாங்க. அங்க ஒரு பாஸ்டரோட மனைவி நல்லா பாசமா பேசினாங்க. அப்ப யோசிச்சேன், இது என்ன ஒரு மாதிரியா இருக்க, ஒரு மாதிரியா பேசுது அப்படின்னு. சரி ஏதோ ஒண்ணு கை கொடுத்துட்டு நான் காடிக்கு வந்துட்டேன். சிஸ்டர் கொஞ்சம் முதல் வந்தாங்க. சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன சோ பேசிட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க வந்து கேட்டாங்க, பாஸ்டரோட பல்லு ஒரிஜினல் பல்லா இல்ல டூப்ளிகேட் பல்லா? அடுத்த வாட்டி கூப்பிடு கடிச்சு காட்டி ப்ரூவ் பண்றேன் அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரிஜினலானதுயா. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு. நீ பேசுறீங்களா, நீங்க அறிக்கை செய்றீங்களா, என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்குற தேவன் உறங்கார். அவருடைய வார்த்தை தேவன் கிட்ட இருந்தது. அந்த வார்த்தை தேவனு ஆளுகை செய்த அந்த வார்த்தை தேவனுக்கிட்ட இருந்து புறப்பட்ட வார்த்தை. நீ வேதத்துல நீ எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்றியோ, எதெல்லாம் அறிக்கை செய்யறோ, ஆண்டோட வசனத்தை எடுத்து நீ ஞானமா சாலமோனை போல நீ ஞானமா அவன் அறிக்கை செய்ய, உன் பிள்ளை ஞானசாலியா மாறும். ஆனா நம்மளோட விசுவாசம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சொன்னா நாளைக்கு ஞானசாலியான மான போலே துங்குலா. நம்ம வெயிட் பண்ணணும். தேவனுடைய வாக்குத்தத்த வசனமானது ஏற்ற வேளையில கர்த்தரின் சித்தத்தின்படி அது செய்யப்படும். காத்தரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணாரு, கடல் மணலை போல வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போல உன்னை என்னது வெளியே தள்ளிடுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னான்னு அப்படியே நடந்துருச்சா? நீங்க எதை தெரியுங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொன்னாரு வானம் உண்டாவதாக பூமி உண்டாவதாக. அந்த மாரி அதை நினைக்காத. அது எதுக்கு ஆண்டவர் செஞ்சாருன்னா அவரோட சித்தம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் காத்துக்கொண்டா, விசுவாசத்தோடு காத்துக்கொண்டா. இதே நினைச்சு பாருங்க. நான் ஒரு ஜோக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதே. இதே சாராலு நட்சத்திரத்தை போல கடல் மணல போல அவர் துருசா புத்து போட்டுக்கிட்டே இருந்தா என்ன இருப்பாங்க சாரா? என் பாஸ்டர் என்கிட்ட உனக்கு ஆண்டவர் 5 பிள்ளைய கொடுப்பாரு. என் மனைவி பார்த்தேன் வயசு சொல்றாங்க, பெத்து போறது நான் தானே. அவர் சொன்னாங்க சொல்லி ஒரு 5 மனைவின்னு. சரி சாரி 5 பிள்ளை. என் மனைவி நினைச்சாங்க கொஞ்சம் இதாகிட்டேன், கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே சொல்றாங்க 5 பிள்ளை சொன்னாங்க. சொல்றாரு நம்மளுக்கு போதும், ஆண்டவர் கொடுத்த ஒரு 3 பிள்ளை போதும். ஐயா தேவனோட வார்த்தையை நீ எதை அறிக்கை செய்யறியோ அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது. நீ உன் பிள்ளைய பார்த்து நீ பாரு, MP JBல நீ குப்பை அள்ளுறியா இல்லையான்னா கண்டிப்பா அங்க குப்பை அள்ளினாலும் வேற எங்கேயாவது குப்பை அள்ளிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா உங்களோட வாயின் அறிக்கை அது தேவன் இடத்துல இருந்த வார்த்தை. உங்க வார்த்தை நீங்க தேவன் இடத்துல இருந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இங்க தேவனோட வார்த்தையை பேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் கிட்ட இருந்த களிமண், ஆண்டவர் கிட்ட இருந்த களிமண்ணை மண்ணை ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆதாம உருவாக்குறாரு. இன்னைக்கு தேவன் இருக்கிற வார்த்தைய நீ அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உருவாக்குவாரு. அது தேவன் கிட்ட இருந்த வார்த்தை, அது தேவன் கிட்ட இருந்த வார்த்தை. நீங்க அறிக்கை செய்யுங்க. என் கனவு தேவனால, இயேசுவின் நாமத்தினால தேவ அன்பு, தேவனுடைய வார்த்தை
வார்த்தையை தேவனுடைய ரத்தத்தினால நிச்சயமா கழுவப்படுவார் என்று சொல்லி நீ அறிக்கை செய். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. அறிக்கை செய்ய, அறிக்கை செய்யுங்க. ரொம்ப பேருக்கு தாழ்மை மனப்பான்மை, நான் ஏழ்மை, நான் ஒழுங்கா படிக்கல, நான் இந்த குடிசை வீட்டிலே இருப்பேனா, நான் உனக்காக ரெக்கமெண்ட் பண்றேன். ஆண்டவரே, நீ பிளாட் வீடும் சரி, அப்புறம் என்னது அபார்ட்மெண்ட்டும் சரி, ஆண்டவரே பங்களா வீடு கூட இதுக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் என்ன பண்றாரு? அன்னாடுக்கு அந்த கூரையில இருந்து ஒழுகுத, உன் மேல படுத, உனக்கு ஒரு வீடை நான் வந்து பிபிஆரா, கேகேஆரா, எம்பிஆரா, மியூசியாரா கொடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் கொடுக்குறான். அது யாருக்குமே போகாம உங்களுக்கு வருதுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என் ராசி பாஸ் அங்க வா, என்ன ராசி? ஆண்டோட கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை முன்குறித்தனால நீங்க ஆண்டவரோட பிள்ளைனா ஆல்வேஸ் எப்பொழுதும் நீங்க ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல். நீ போற இடத்துலயே சொல்லுவான், I don't know why I give you. எனக்கே தெரியல ஏன் உனக்கு கொடுக்கறேன்னு, ஆனா எனக்கு கொடுக்க தான் தோணுது உனக்கு. காரணம் என்ன தெரியுமா? அனுப்பினவர் கர்த்தர், உன்னோடு இருக்கிறவர் ஆண்டவர். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நீ சொல்ற வார்த்தை அந்த தேவன். ஒரு பாடல் இருக்கு, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையில் செத்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சனேசா. அவர் ஆதியில் உள்ள தேவன், அவர் எப்பொழுதும் வாழ்கிற தேவன். அவருக்கு வயசு இல்லை. நீங்க கற்பனை பண்ணாதீங்க, எவ்வளவு நாள் இருக்கிற வெள்ள முடியா இருக்குமா, இல்ல டாய் அப்பப்ப அடிச்சுக்குவார் ஆண்டவர், அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் எப்பயுமே கோல்ட்ஸ் கோல்ட், கோல்ட்ஸ் கோல்ட், வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் எப்பொழுதும் பிரகாசிக்கச்சே இருப்பாரு, மகிமையா இருப்பார். ஏன் தெரியுங்களா? அவர் வெளிச்சமா இருக்கிறது. அதனாலதான் சபையெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளிச்சத்தை போட்டு நம்ம தேவன் வெளிச்ச தேவன் தான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப நாள் பிடிக்க டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டு இந்த மூஞ்சில ஒரு மாதிரி அடிக்கிறது, அங்கிருந்து ஒரு மாதிரி அடிக்கிறது, இங்கிருந்து புகை போடுறது எனக்கு போட தெரியும். ஆனா தேவன் தெரிய மாட்டாரு. அவர் ஆதியில் உள்ளவர், அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். அவர் தான், அந்த வார்த்தை தான் என்னவா? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு விசுவாசமே. நீங்க பார்க்க வேண்டியது அற்புதத்தையும் அடையாளத்தையும் இல்ல. அற்புதம்னா இப்படி சொல்றேன், நீங்க பார்க்கலாம், எவ்வளவு பெரிய அற்புதம், ஆண்டவர் வந்து பலூன் நிக்க வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய அற்புதம், இந்த பலூன்ல பச்சை கலர் இருக்கு, எவ்வளவு பெரிய அற்புதம், இந்த பலூன்ல பெரிய பலூன் 4, சின்ன பலூன் 5. இத பார்க்காத, ஆண்டவருடைய கிரியைகளை, தேவன் உருவாக்குறத பார்க்காத, தேவனோட வார்த்தையை பாரு. இன்னைக்கு நீ விசுவாசித்தா, இப்படி சொல்றேனே, வாடா நீதான் நீ உட்காரு, சப்பால் ஓகே வச்சு பாத்தீங்க. என் பிள்ளைதான் படிச்சான், நான் பாஸ் ராம உங்க பிள்ளைதான் படிச்சான், என்ன பண்ணுறேன் சபைக்கு நான் என்கிட்ட கீழேனா சாரி சிஸ்டர் தெரியாம செஞ்சுட்டேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு அவங்க அம்மா வந்து இவனுக்கு ஜெபம் பண்றாங்க, வசனத்தை சொல்றாங்க. ஆனா பாக்குறாங்க, ஒவ்வொரு நாள் பாக்குறாங்க, இவன் அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், எங்க ஏஞ்சி நடக்கல, உட்காந்தே கிடக்குறான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்,
எந்த மூவ்மெண்ட் அப்படின்னா நீங்க அந்த வசனத்தை நம்பல, நீங்க அடையாளத்தை நம்புறீங்க. ஆனா வசனம் என்பது அடையாளத்தை உண்டாக்குறது அல்ல, வசனம் என்பது தேவனை பார்க்க வைக்கிறது. நீங்களும் நானும் மன்னிச்சிருங்க, இல்ல இது ஒரு அட்வைஸா எடுத்துங்க. மதிக்கேடனாய் உங்களுடைய சிந்தனை இந்த அறிவை, இந்த எண்ணத்தை, இந்த பார்வையை பார்க்காதபடி நடக்குதோ நடக்கலையோ அந்த வார்த்தை மேல் விசுவாசமாயிரு. அல்லேலூயா. பெரும்பாலான ஸ்திரீ தேவனுடைய என்னதான் ஆடைய தொட்டா நானு சுகமாவேன். அவ தொட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணல. அவ தேவன் மேல, தேவனோட வார்த்தை மேல, தேவன் மேல நம்பிக்கை வச்சு தொடரா. அவ ரீசன் சொல்லி இருக்கலாம், எதுவுமே நடக்கலையே, ஒண்ணுமே ஆகலையே, எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு பார்க்கல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவனோட வார்த்தையை சொல்லி அடையாளத்தை பார்க்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம். தேவனுடைய செயல் ஏதாவது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அவர் முன்குறித்த, அவர் விரும்பின, அவர் நினைத்த காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். இப்ப ஒரு சகோதரன் நடக்க முடியாம வராரு. எனக்கு தெரியாது அந்த சகோதரனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட குணம், எப்படிப்பட்ட மனுஷன் எனக்கு தெரியாது. நான் ஜெபிக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்டு அவர் குணமாக்கிட்டார், எழுச்சி நடக்கிறாரு. அடுத்த வாரத்துல அவர் சபைக்கு வராம பின்தங்கி போறதுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு. தேவனோட சித்தம், தேவனோட திட்டம், தேவனோட வார்த்தையின்படி அந்த மனுஷனுக்கு தேவன் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அறிக்கை செய்து எப்பொழுதும் டைப் செய்யும். என் பாஸ்டர் எப்படி சொல்லுவாரு, என்னைக்காவது எத்தனை பேர் கோழி வளர்த்துருக்கீங்க? நிறைய கவுண்டி தான், நல்லா கோழி வளர்த்துருக்கீங்க. ஓகே, முட்டை கோழி, பெட்ட கோழியா? எத்தனை பேர் முட்டை விட்டு அதை அடக்காட்டுறத பார்த்துருக்கீங்க? ஜோனத்துக்கு புரியல அப்படின்னா என்ன பாஸ்டர்? முடிஞ்ச சொல்றேன். என்னைக்காவது அந்த கோழி தூக்கி தூக்கி பார்த்துருக்க ரெக்கைய, அதோட வேலை என்னது? அடக்காக்குறது தானே. பார்த்துருக்கீங்களா? கோழி வெளியே வந்துட்டியா, எப்ப வரும், எவ்வளவு நாள் சூடு காட்டிக்கிட்டே இருக்குது, எவ்வளவு நாள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சொல்லியிருக்கா கோழி. உன்னோட வேலை என்னது தெரியுங்களா? முட்டை போட்டு உட்கார்ற வேலை தான். அது கூட இங்க உட்கார முடியல. ஏன்னா பாஸ்டர் எல்லாத்துலயும் இந்த ஸ்டீம் ஃபுட்ல பாத்தீங்களா, எல்லாருக்கும் ஒரு ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க, கொதிக்கிற எல்லாம் போட்டு அது சாப்பிடுறது. அந்த மாதிரி பாஸ்டருங்க எல்லாத்துலயும் ஒன்னு பூட்டி வச்சிருக்காங்க. இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி என்ன மசாஜ் சேர் வச்சிருக்காங்க, பட்டன் தட்டி இப்படி இப்படி உட்கார முடியல. அடையாளத்தை விரும்புது. அப்படியே சந்தோஷமா பாஸ்டர் பேச மாட்டாரு. சந்தோஷமா பேசணும்னா உங்களுக்கு சினிமா நடிகர் தான் கொண்டு வரணும். வடிவில் விடணும், அப்புறம் எவன் இருக்கான்னு எல்லாத்தையும் விட்டாதான் நீ சிரிப்ப. ஆனா தேவனை கொண்டு வந்தாதான் அந்த வார்த்தையில நீ விடுதலை ஆக முடியும். அதான் வசனம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவன் தான் அந்த வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை பார்க்க வேண்டிய நம்ம அற்புதத்தையும் அடையாளத்தையும் பல விதமான ஆசீர்வாதத்தை விரும்புறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்னால நீ நிந்திக்கப்பட்டாலும் சரி, நீ ஆண்டவர்னால உயர்த்தப்பட்டாலும் சரி, அது தேவனுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்லலாம், ஐயா தேவன்கிட்ட வாங்க, தேவனை தேடுங்க, 7 நாள் உபவாசம் எடுங்க, 5 நாள் தேவனுடைய சமத்துல அமர்ந்திருங்க, ஆண்டவர் உயர்த்துவார். இப்ப உன்னை உயர்த்தி என்ன பண்ண போறாரு? ஒருவேளை நீ சவுலா வாழ்ந்த சவுல பவுலா மாறின ஆயிட்டன்னு சொன்னா உன்னை மாத்துறதுல, தேவன் உயர்த்துறதுல நன்மை இருக்கு. உன்னை தேவன் மாத்துறாரு, நீ மாறிடுவ, நீ தேவனுக்காக எழுதி சுவிசேஷம் சொல்ல போறனா உன்னை மாத்துறதுல அடையாளம் இருக்கு. உனக்கு ஆண்டவர் இங்க ஒரு மாறுதல் சொல்லிவிட்டு, எந்த ப்ரொடக்ஷன்ல, எந்த ஆபீஸ்ல, எந்த சேல்ஸ்ல என்ன வேலை செய்யும் அந்த வேலைக்கு தான் நீ அற்புத அடையாளம் பார்த்துட்டு அங்கதான் போய் உட்கார போற. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு வேண்டும். அந்த வார்த்தை எப்படி இருந்ததுதான்? அந்த வார்த்தை தேவனா இருந்தது.
அது தேவனோட வார்த்தை. நான் சொல்றேன், விசுவாசம் என்பது ஒரே அடியில குத்தனா உடஞ்சிடாது. நீ சொல்ல 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 சொல்லதான் அந்த பலவான உன்னால மேற்கொள்ள முடியும். தேவனோட வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்பி நம்ம வந்திருக்கிறோம். தேவனோட வார்த்தை இல்லாம, தேவனுடைய வசனங்கள் இல்லாம, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய புரிந்துணர்வு நம்மளுக்கு இல்லைன்னா, நம்ம எந்த வழியில போனாலும் அந்த வழிகள் எல்லாம் நம்மளுக்கு இருளும், அந்த வழிகள் எல்லாம் நம்மளுக்கு தடையுமா தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு தேவனோட வார்த்தை தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை தெரியாதனாலதான் பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனையிலும் போய் மாட்டிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தண்ணியில வாடுற மீன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கும். நீ வலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ தூண்டி போட்டுக்கிட்டா நான் வந்துட்டேன் எனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லாது. அது ஓடும், தப்பிக்க பார்க்கும். அந்த அந்த சோதனையிலிருந்து, அந்த பாதையிலிருந்து அது எப்படி மேற்கொள்ளணும்னு அந்த மீன் என்ன பண்ணுவோம்? விலகி ஓடும். இன்னைக்கு தேவனோட பிள்ளைகள் தேவனோட வார்த்தையை கேட்டு அந்த வசனத்தை நீ கீழ்ப்படிந்தினா, சத்துருவாய் வருகிற பிசாசை விட்டு, அவனுடைய கிரியைகளை விட்டு நீ விலகி ஓட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம விலகி ஓட முடியல? ஏன் நம்மளால விடுதலை ஆக முடியல? அந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்ன சொல்லுது? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் தேவனோடு என்னது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் தான் வார்த்தைன்னு. இப்ப என்ன? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவன். இது யாரு? திருப்பி இன்னொரு ஆளு வரா அப்படின்னு பாக்குறீங்களா? அது வேற யாரும் இல்லையா, உங்களுக்காக நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத இயேசு கிறிஸ்து தான். அவர் மாற மாட்டார். அவருடைய தீர்மானம் நீதிமான்களுக்கு அல்ல, நம்மளுக்கு தான், வேற யாருக்கு அல்ல. நீ எனக்கு தெரியும், இங்க நிறைய பேரு நம்ம நிறைய பலவீனத்துல, நிறைய சிந்த குழப்பத்துல, நிறைய வேதனையில வந்திருக்கிறோம். நம்மளுக்காக தான் இயேசு இறங்கி வந்தார். உங்களுக்காக எனக்காக தான் இயேசு இறங்கி வந்தார். அதுதான் நேற்றும் என்றும் அவர் மாறாதவர். வசனம் சொல்லுது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, சகலமும் நீங்க நம்பணும். சரிங்களா? சரியா? ஸ்கூல்ல சொன்னாங்க, சஜாரால சொன்னாங்க, ஜோக்கர்ல சொன்னாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. சகலமும் அவர் மூலமா தான் உண்டானது. ஏன்ட்ட ஒரு ஞான சூனி இல்ல, ஞானவான் இல்ல, ஞான அறிவு ஒருத்தன் வந்தான். ஹலோ அப்படின்னா சொல்லு, அப்ப தேவனா ஏற்றுக்கொண்டு ஹலோ சொல்லு, எனக்கு ரொம்ப பிரசங்கம் பண்றல. ஏன் அப்படி சொன்னு தெரியுங்களா? அவர் ஒரு ஞானவான்னு. அவர் எனக்கு முன்ன பாஸ்டரா இருந்தவர், இன்னைக்கு போஸ்ட்மேனா இருக்காரு, போஸ்டரா இருக்காரு. எனக்கு கேள்விக்கு பதில் சொல்ற, ரொம்ப இயேசுன்ற, நீ இயேசுதான். எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு, கோழி முத வந்துச்சா இல்ல முட்டை முத வந்துச்சா? ஏன்னா இன்னைக்கு நானும் சிஸ்டரும் அதை பேசிக்கிறேன். அந்த சிஸ்டரு அதை சொல்றேன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, அந்த பைத்தியக்காரனா. நீங்க சிரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும்னு அர்த்தம் இல்ல, தெரியாம சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்லிருக்கீங்களா? வார்த்தையா இருந்தார்ல, அந்த வார்த்தையினால முட்டை உருவால, அந்த வார்த்தையினால் கோழி உருவானது. அப்புறம் அந்த பைத்தியத்துக்கு
முடியல கௌரவத்தை, ஏன்னா ஒழுங்கா ஒட்டாதான். இன்னொரு கேள்வி, உன் கேள்வி முடிச்சு, இன்னும் என்ன கேள்வி எனக்கு தெரியும். ஒரே ஒரு கேள்வி கேளு, அந்த தேவனை படைச்சது யார்? அதான் சொன்னல, அப்பயே பவுல் சொல்லி கொடுத்துறாரு. சில இதெல்லாம் கேட்கலன்னா, அதனால சில நேரத்துல சொல்லுவேன், கேட்கலையா அதோ கால இருக்க தூசியை தட்டிட்டு போயிட்டே சொல்லி விளங்கலன்னா பட்டு விளங்கட்டும். நோவா தாத்தா அதான் செஞ்சாரு. சொல்லி சொல்லி பார்த்தாரு, மழை வரும்போது மனம் திரும்ப, மழை வரப்போதா, மழையா பார்த்ததுல நான் பிறந்திருந்தேன் கலாம் போட்டு விட்டுட்டு இருக்கேன், போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அப்படிதான். நோவா வந்து என்ன பண்ணாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இயேசு வர போறாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வந்தானு தெரிய போது பாய் பாய் காட்டிட்டே போயிருவேன். வியோஸ் வெள்ள காடி 617331 பாய் பாய் நிறுவேன். சொல்லி சொல்லி கேட்கல, இங்கே கடை, நீ மைவியில ஏறு, நீ வியோஸ்ல ஏறு, வேற என்ன அல்மீரால ஏறு, எதுல வேணாலும் இருந்துரு, இங்கே நான் போயிருவேன். நீங்க இங்கே இருக்கு சர்ச் வேண்டிய உட்காந்துருங்க எல்லாரும், நான் போயிருவேன் பாபா, ஏன்னா இயேசு வர போறாரு. நோவா தாத்தா தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? மழை வருதா? மழை வந்துட்டு போயிடுச்சு. இல்லையா ஐயா, நம்ம தேவனோட வார்த்தையை கேட்கிறோம். அந்த மனுஷன் வந்து ஆண்டவர் யார் படிச்சது மனசுல ஏசமுள்ள வயசுல கூட, நீ சொல்ற கிறுக்கண்டா, ஒண்ணு இங்க பிரமாய்க்கு போயில தஞ்சிரம் தான் பேர். தேவன் யார் படிச்சது? வார்த்தை தாயா தேவன், படிக்க தேவையில்ல தேவனை, அவர் தான் கிரியேட்டர். இப்ப சிஸ்டர் நானும் கிளம்பிட்டு இருக்கும், சிஸ்டர் கேட்டாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் வார்த்தையிலேயே சொன்னாரு, எல்லாம் உருவாடி சமாதானே, ஆனா நம்மள மட்டும் எதுக்கு ஆண்டவர் வேலை செய்யணும்? சொல்லியிருந்தா நம்ம அப்படியே மூக்கு உண்டாகட்டும், கண்ணு உண்டாகட்டும், காது உண்டாகட்டும், எல்லாம் கரெக்டா உண்டாயிருக்குமே. எப்பறம் யோசிக்கிறீங்க? தெரிஞ்சுதான் இந்த சைஸை வச்சிருக்காரு. ரொம்ப பேத்துக்கு ஒரு ஜேலஸ், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், தேவனோட உண்டாக்கம் அப்படி. சந்தோஷமா எடுத்துக்கோ. 2 கிட்னி இல்ல 10 கிட்னி கூட தேவனுக்கு கொடுக்க தெரியும். தேவனால் முடியாத ஒண்ணு. ஏன்னா கிரியேட்டர் அவர் வார்த்தையிலே சொல்லியிருந்தாருன்னா, நான் சொல்றேன், நீங்க கடவுளை நம்பி இருக்க மாட்டாங்க. அவர்னால உண்டாக்க முடியும் என்று உங்களை என்னையும் சாட்சியா வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை சொல்லுங்க. அவர் படைப்பாளி, அவர் படைத்தவர். அல்லேலூயா. யாருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது? மலடியா இருந்தது வேதத்துல. அண்ணா சாரா. தேவன் என்ன பண்ணாரு? அம்மா நீ மலடியாவே இருக்கு சொன்னாரா? அவ அந்த டைம்ல மலடியா இருக்க தெரியுங்களா, அடைக்கப்பட்டிருந்தது. என்ன சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட? உன்னை கடல் மணலை போல நான் பெருக செய்வேன்னு சொன்னாரு. இந்த மேடமுடைய சாராளுடைய கர்ப்பம் எப்படி இருக்கு ஐயா? இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய சூழ்நிலைய, உன்னுடைய கவலைய, உன்னுடைய தோல்வியை பார்க்காத, அந்த வார்த்தையை பாரு. தேவன் தான் அந்த வார்த்தை. தேவனால் கூடாதது ஒன்றல்ல. தேவனோட வார்த்தையில மகிமையும் ஆச்சரியமும் அற்புதமும் மேன்மையும் அடங்கி இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தை தேவன். ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போதே அவரோட வார்த்தையினால, அவரோட சித்தத்தினால் உருவாக்கப்பட்டோம். தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில விடுதலை. சாத்தான் தோத்து போவான், சாத்தானே கீழ்ப்படுகிறான் அப்படின்னா தேவனோட வார்த்தைக்கு எம்மாத்திரம் மனைவியும் கணவனும் பிள்ளை. தேவனோட வார்த்தைக்கு நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். நல்ல கவனமா கேளுங்க. தேவனால் அல்ல, தேவனாய் அவரால் அல்லாமல், உன்னோட பலத்தினால, உன்னுடைய நம்பிக்கையினால, உன்னுடைய போராட்டத்தினால அல்ல. சில மனைவிமார்கள் சொல்லுவாங்க, என் கணவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்திருக்கேன்னு தெரியுங்களா பாஸ்டர்?
அந்த ஆளு தபளை பக்கை. ஏன் எக்ஸ்பைட் ஆனவரா? எக்ஸ்பைட் ஆயிட்டாரா? தபளை பக்கை. சிலர் எக்ஸ்பைட் ஆனதெல்லாம் போட்டு சமைக்கிறாங்க தெரியுமா? எங்க நான் ஒரு ஒரு என்னோட வாலிப வயசுல நான் என்னோட அத்தை வீட்டுல இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாசிகோரி கெட்டு போச்சு, அவங்க செஞ்ச நாசிகோரி கெட்டு போச்சு. நம்ம விசுவாசத்துல அத்தை திருப்பி ஒரு சூடு காட்டி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டீங்க, மூக்கு தான் வேணாம் வேணான்னு, ஆனா வயிறோ பரவாயில்ல தள்ளி விடு, சோம் பண்ணிக்கிட்டே இருக்கல, தள்ளி விடுன்னு. ஐயா நான் சொல்றேன், ரொம்ப பேரு வெளி உள்ளவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்வதும் இல்ல, மந்திரமும் இல்லை. ஒருவேளை யாராவது உங்க வீட்டு முன்னுக்கு, இது ஒரு உதாரணம்னா அங்க போய் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. யாராவது எலுமிச்சிக்காய் பழம் காயின்னுவாங்களே, காய சொன்ன வேற ஒன்னும் யோசிக்க வேண்டாம், அதை எடுத்து ஜூஸ் போட்டு குடி, ஒன்னும் நடக்காது. ஒரு வழி மிச்சம் உனக்கு. நீ கடையில போய் லெமன் ஜூஸ் கேட்கறத நீ சொந்தமா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடி. யாராவது முட்டை உருட்டி விட்டான்னு வச்சுக்க, அன்னைக்கு நினைச்சுக்கோ முட்டை கோரை. அந்த கோழி சும்மா வந்து விட்டுட்டு போயிருக்கோம், அதுக்கு போய் இங்க யாரோ முட்டை விட்டுருக்காங்க. கோழியை தவிர வேற யாரையா முட்டை விட போறா? கவனமா, தேவனோட வார்த்தை நம்மளுக்கு முன்பாக இருக்கு. அந்த வார்த்தை வேற யாரும் இல்ல, அதுதான் தேவன். வசனம் சொல்லுது, 2வது வசனம் பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய். சகலமும் பிரிச்சு ஆண்டவர் காட்டல. மூக்க மட்டும் தான் நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லல. சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. தேவன் உண்டாக்கினார்னா குறை வைப்பாரா? ஒரு சரீரத்துல எங்கேயாவது இடத்துல ஒரு குறை இருக்குன்னா அந்த குறைய தேவ மகிமைக்கென்று ஆண்டவர் வைத்திருக்காரே தவிர அதை குறையா பேசாத. அல்லேலூயா. இப்ப வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கால்ல கொஞ்சம் பலனை இப்படி இழுத்து வரையும் வச்சுங்களேன், அந்த பலத்துல நீ தேவனை எப்படி தேடுறன்னு ஆண்டவர் பாக்குறாரு. அதுக்குதான் அவனை வச்சிருக்காரு. அல்லேலூயா. பைத்தியங்களை ஏன் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்காரு தெரியுங்களா? சார் அப்படி நான் பைத்தியமாப்பா சார், கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் பைத்தியம் தான். அல்லேலூயா. பசங்க ஆளை விட்டுருங்க, என்ன மட்டும் கூப்பிட்டுறாதீங்க. வசனம் சொல்லுது, ஏன் ஆண்டவர் பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டாரு தெரியுங்களா? போலே குப்பத்தொட்டி பக்கத்துல தான் நிக்கணும் சொன்ன ஒரு மத்தியில தேவன் ஏன் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு தெரியுங்களா? என்ன சொல்ல போறாரு பாஸ்டர்? அவங்களை வெட்கப்படுத்தும்படிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா நன்றி சொல்லுங்க. அவங்களை ஞானவான்களை, அந்த ஞானவான்களை வெட்கப்படுத்துனா இந்த பைத்தியத்தை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்காரு. அல்லேலூயா. பைத்தியம் சொல்ற நீ ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் திருப்பி அதே தான் சொல்லுவேன், நம்ம கிறிஸ்துக்குள்ள பைத்தியக்காரன். பாடல இருக்கியா, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு உன் பெருமை புகழ் ஆற்றி எல்லாம் உதறி தள்ளிடு. நான் கிறிஸ்துக்குள்ள பைத்தியக்காரன் தான், வசமே சொல்லுது. கிறிஸ்துக்காக நான் பைத்தியமா இருந்தாலும் பைத்தியமா கழுதையே சொல்லுச்சுல, என்ன சொல்லுச்சு? ஆண்டவருடைய சுமந்து போறது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. தேவனாலதான் சகலம் உண்டானது. உங்க வாழ்க்கையில சகலத்தையும் தேவனாலதான் உண்டாக்கப்பட்டது. அது நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் மாற்றுவார். நம்ம விசுவாசி தேவனாலதான் ஆண்டவர் தந்தார். தேவனாலதான் தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்தார். தேவனாலதான் எனக்கு வேலை கிடைத்தது. தேவனாலதான் இந்த வாழ்க்கை கிடைத்தது. தேவனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியோட அறிக்கை செய்யுங்க. தேவனாலதான் உண்டானது.
அல்லேலூயா. சிலவங்களுக்கு கவலை, எவ்வளவு அழகான உருவத்தை தேவன் உருவாக்குனாரு, அதை குறிச்சு சந்தோஷப்படாது. இங்க கொஞ்சோன்னு மறு வந்திருக்கும், சந்தோஷப்படு, உனக்காச்சும் மறு வந்திருக்க, பாசருக்கு வரல அப்படின்னு சந்தோஷப்படு. திருப்தியா இருங்க. ஆண்டவர் உண்டாக்குறது எல்லாம் தேவனால் உண்டானது, தேவனோட வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பாருங்க, தேவனோட வார்த்தையை பாரு. எது நடந்தாலும், எது ஆனாலும், எந்த விரோதங்கள் வந்தாலும் நீ தேவனோட வார்த்தை பாரு, சோர்ந்து போக மாட்டீங்க. ஒருத்தன் வெகு தூரம் பைஸ்கல்ல டிராவல் பண்ணணும். அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு டயருக்கு காத்து அடிக்கிற பம்மு எடுத்து வச்சுக்கிட்டு போறான். அவன் எங்கேயாவது வழியில பயப்படுவானா? காத்து போச்சுன்னா என்ன பண்றது, தள்ளிட்டு போன பயப்படுவானா? ஏன் பயப்பட மாட்டான்? பம்மு. இன்னைக்கு பம்மு போல தேவன் நம்ம கூடயே இருக்கிறாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. ஐயா, ஆண்டவருக்கு உன்னோட கிட்னி எல்லாம் ரொம்ப நாள் பிடிக்காது. இப்படி நினைச்சானா எல்லாம் மாத்திடுவாரு. பழைய கிட்னியை கட்டி தூக்கி போட்டு புது கிட்னியை கொடுப்பாரு. தேவனால முடியாது. ஐயா, அது என்ன கிட்னி? கிட்னி இல்லாமலே தேவன் நம்மளை வாழ வைக்க முடியும். தேவனால் முடியாது ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எப்படி தெரியுங்களா இருக்கு? மரத்துக்கிட்ட போனா ஆக்சிஜன்ல என் மூச்சு வாழும் அப்படின்னு நம்புறோம். அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். உனக்கு அதான் கத்து கொடுக்குது. ஆக்சிஜனே இல்லைன்னாலும் உன் மூச்சு வாழ தேவனால செய்ய முடியும். ஏன் தெரியுங்களா? அந்த மூச்சு தேவனோட சுவாசத்துல இருந்து வந்தது, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க தொடர்ந்து, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பாருங்க, இந்த இடத்துல தேவன் 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 எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு, ஆனா முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம அன்பான இயேசு கிறிஸ்து, ஜீசஸ், கிங் ஆஃப் கிங். அந்த ஜீவன் அவர் தான் இயேசு. இன்றைக்கு அவர் மரித்து அந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், வாழ கொடுத்திருக்கிறார். நீ வாழு, எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாயிரு. என் நாமத்தினால என்னோட ஜீவனை எடுத்து நீ எல்லா விதத்திலும் வாழு. அல்லேலூயா. தீமையில் அல்ல, அக்கிரமத்தில் அல்ல, இருள் அல்ல, தேவனுக்கு அருவருப்புகள் அல்ல, தேவனுடைய வசனத்துல தேவனுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஜீவனை தந்திருக்கிறாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஒளியா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்துருச்சு, வீட்டுல அப்படி போயிடுச்சு, பாஸ்டர் இந்த மாதிரி தோல்வி வந்துருச்சு. ஏன் பயப்படுற? அந்த ஜீவன் நம்மளுக்கு எப்படி இருக்கா? ஒளியா இருக்கு. நம்மளுக்கு பாதை காட்டும், நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கும், சத்தியத்தை போதிக்கும், விசுவாசத்தை தரும், ஜெயத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த ஜீவன் நம்மளுக்கு இருக்கு, ஒளியா இருக்கு. இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அதே யோவான்ல சொல்லப்பட்டது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் உனக்கு தேவன் இருக்கிறார். கலங்காதீங்க. சாந்தி சொன்னாங்க, பாஸ்டர் நான் இங்க இருந்து வீட்டுக்கு போயிருந்தேன் பாஸ்டர், காடியில எப்படிதான் போக போறேன்னு. எப்படி போக போறேன்னு தெரியாது, உங்க கூட ஆண்டவர் கூடயே வரப்போறார். நிறைய சூழ்நிலைகள், எவ்வளவோ சாட்சிகள் சொல்லலாம். நிறைய என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல எவ்வளவோ காரியங்கள் வந்தது. கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் மாத்தி போட்டார். அல்லேலூயா. சிஸ்டர் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வேற வயசாகுது, உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணணும், மெடிக்கல் செக்அப் பண்ணணும். நானா நல்ல ஹெல்த்தியா இருக்கிறேங்களா? இப்ப கூட பாருங்க எவ்வளவு அழகா தேவன் கொடுத்துருக்க பூ, அழகுக்கு ஒரு பூ பரிசு. மெடிக்கல் சரி பாப்போம் ஒரு நாள் எடுக்கணும்ட்டு. அப்ப விசாரிச்சிருக்காங்க போல, வெளியெல்லாம் 10,000 வெள்ளி 7,000 வெள்ளி இந்த மாதிரி ஃபுல் மெடிக்கல் செக்அப். இதுக்கு கட்டுறதோட பரவாயில்ல அப்படின்னு. அப்போ ஒரு பாஸ்டர் போன மீட்டிங்ல வந்து சொன்னாரு, பாஸ்டர் கேரளா வந்து பாஸ்டர்களுக்குன்னு ஒரு பெரிய மில்லியனர் பணக்காரன் வந்து பாஸ்டர் கேர்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ அவங்க கேட்கறது ஒண்ணுதான், நீங்க உண்மையான பாஸ்டரா?
ஆனா அவங்களுக்கு உண்மையான பாஸ்டரா ஏதாவது ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. பாஸ்டர் அப்படின்னா என்ன நம்மளுடைய ஐடியெல்லாம் இன்ஸ்பெக்டர் மாரி எடுத்து இதை வருங்க பாஸ்டர் அப்படின்னு ஐடியெல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த மெடிக்கல் செக்அப் வந்து குறைஞ்சது 8,000 வெள்ளி. 8,000 வெள்ளி கிட்ட 5 காசு நீங்க கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக். நான் சக்சஸ் 15 பேர் கொடுத்ததுல 6 பாஸ்டர்ஸ் தான் இந்த ஜோஹர்ல அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த சிறியவனும் ஒருத்தர். நம்ம தான் ஏதோ நினைச்சு ஏதோ யோசிக்கிறோம். தேவன் நம்மள முன்குறித்துட்டார்னா நம் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். எல்லா காரியத்தையும் நேர்த்தியா தெளிவா தேவன் செய்து முடிப்பார். அவர் நம்மளுக்கு என்ன கொடுத்தார்? அந்த ஜீவன் மனுஷர்களுக்குள் ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பாருங்க, நம்ம வாழ்ற உலகத்துல உங்க மேல பிரகாசிக்குதா? நீ இருள வாழாத, இருளை தேடி போகாத, மனுஷரை நம்பி சோர்ந்து போகாத, மனுஷன் சொன்ன வார்த்தைகளை நம்பி காத்திருக்காத. உனக்கென்று ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி வேற யாரும் இல்ல, அதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நம்புங்க. அதுக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்லி பிடிக்க எடுத்துட்டு போயிடாதீங்க. இது 3000 செலவு நான் பண்ணேன். இயேசு எங்க வீட்டுக்கு வர சில பைத்தியம் இருக்கு. இன்றைக்கு இந்த பிரசங்கம் பண்ணிட்டுனா இதே மாதிரி ஒண்ணு செஞ்சிடும். இன்னைக்கு இயேசுன்னு பாருங்க, எத்தனை வீட்டுல இயேசுவை எப்படி ஒட்டி வைக்கிறாங்க? தலைக்கீழ ஒட்டி வைக்கிறாங்களா இல்ல எப்படி ஒட்டுறாங்கன்னு தெரியாது. ஏன் இயேசு என்பவர் வந்து வார்த்தையா நம்மளுக்குள்ள வந்திருக்கிறார், அடையாளமா இல்ல. நீ இயேசுவை சிலவங்க பாருங்க, இயேசு முடி வச்சிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, வெள்ளை சட்டை பண்ணிருந்தாரு, அதனால வெள்ளை படம் என்னவோ, வெள்ளை தாடி என்னவோ, சாக்லேட் முடியதோ அதான் இயேசுன்னு சில பைத்தியம், இன்னும் கிறிஸ்துவ பைத்தியம் அணைஞ்சுக்கிட்டு இருக்கு. அடையாளத்தை நம்பாத, வார்த்தையை நம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஹாஸ்பிடலுக்கு போற, வீட்டுல படம் பார்த்து எந்த படம்? இயேசு படத்தை சொல்றேன். இயேசு படத்தை பார்த்து பிதா சுதன் பரிசுத்த ஆவியே என்னை காத்துக் கொள்கின்ற. நீ ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வச்சுட்ட, எமர்ஜென்சி ஐசியூல வச்சுட்ட, அங்க வைக்க முடியுமா போஸ்டர்? வச்சு பாரு. நர்ஸ் அழகா குத்துற நர்ஸ் மாட்டு குத்துறவன் வெப்பியா நீ? அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு அடிச்சாங்க. பாஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், பாஸ்டர் இங்க வந்து இந்த நர்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? நான் என்ன சிஸ்டர் கேட்கணும்? நர்ஸ் ஏன் அதுவும் கரெக்டா ரொம்ப மாய பக்கத்துல இருக்க அந்த வாக்கு. நான் வந்து நர்ஸை கேட்கணுமா? இது என்னச்சும் ஒன்று சொல்லியிருக்கோம். இல்லைன்னா நர்ஸ் என்ன சொல்றது? என்ன சொன்னாங்க நர்ஸ்? நீ எப்படிங்கிறது உயிரோட போற நான் பாக்குறேன். அப்படின்னா இது ஏதோ ஒன்று பண்ணிருக்கு. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நான் போய் நர்ஸ் கிட்ட கேட்டா நர்ஸ் என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாத, நீ வர்ற நேரம் இருக்கு, நீ எப்படி உயிரோட போற நான் பாக்குறேன். அதுக்கு நர்ஸ் கெட்டாங்கன்னு இல்லை, இது பண்ண வேலை. சொல்லி இருக்காங்க, நீ நடக்க முடியல, நீ பெப்பர்ஸ் போடு. என்ன பண்ணணும்? அவங்க போட்டு விடுறாங்க. நீ உன்னோட வேலை போட்டுக்கிறது தானே. சாய தட பக்கை, சாய கிச்சி பக்கை, பசா தபை பக்கை. சொல்றேன், சில நேரத்தை ஊழித்து தலையில அடிச்சுக்கோ. இப்படிப்பட்ட விசுவாசிலாம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? நான் எந்த வசனத்தை எடுத்து பெப்பர்ஸ் போடுவாயா நீ சொல்லுங்க. இல்லைன்னா கக்காவும் உச்சாவும் பேப்பர்ஸை தாண்டி போயிடும். ஆதியாகும் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல. நல்லா சிரிக்கிறீங்களா? ஐயா நாங்க சிரிக்க முடியல. எப்படி தெரியுங்களா? boleh tolong Encik, you jangan tulis sama dia lah. Dia banyak jahat. Apa dia buat? Mari sini. Saya bagi sini itu மருந்து. Dia depan saya ada macam acting mamakan. Okay. Saya pergi sana, jangan orang saya tengok. Dia semua buang dalam sampah. Dia ingat saya tak tahu. Actually nurse சாவடிக்கல.
இதே அது பரவாயில்ல. என்கிட்ட சொன்னாங்க பாருங்க, எனக்கு பாஸ்டர் இங்க இருந்து தூணாம போறீங்களா? சரி. அங்க ஸ்டால் இருக்கா? சரி. அந்த ஸ்டால் இருந்து 2வது ரூம்ல. சரி. அங்க கீழே இன்னொரு தமிழர் சாப்பாடு கடை இருக்கு. சரி. அங்க அருமையா வடை போடுவாங்க பாஸ்டர். எங்க இருந்துகிட்டு நான் என்னமோ கொரியர் சர்வீஸ் வச்சிருக்கிறேன். பாஸ்டர் கிட்ட வடை கேட்டா நான் நினைச்சு பரவாயில்ல, என் தங்கச்சி கிட்ட போயிட்டு கேரள என்ன கேட்டாங்கன்னு தெரியல, அது டென்ஷன் ஆகி சாப்பிட போங்க கொடுத்துருச்சு. நான் சொன்னேன், அம்மா உதவி செய்யுங்க இந்த மாதிரி. நம்மளுக்கு இருள்ல இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவர் வெளிச்சத்தை காட்டி அந்த இருள்ல இருந்து வெளியாகு. இன்னும் பிரசனம் போலாம், நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எழுதுவனமாய் திருவந்து ஆராதனை கர்த்தர் நல்லவர். அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர்.